அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஏடி எல்லாத்தையும் எடுத்து வண்டிக்குள்ள போட்டுட்டியா? கிளவி ஒண்ணு தவிர எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுட்டோம். மீதி இருக்கிறது இந்த பேக் மட்டும் தான். மக்கா இதையும் தூக்கி உள்ளால போட்டுரு. சரி பாட்டிமா, நான் உள்ள போட்டுறீங்க. எலுக்கான வெத்தில இடிச்சு வாயில போட்டுக்கிட்டு வரேன். கிளவி இந்த ரணகாலத்துல உனக்கு அலப்பற கேக்குது பத்தியா? ஏடி வண்டி எடுத்தியெல்லாம் எங்க கொண்டு விடுவியான்னு தெரியாது. இல்லனாலே கையும் காலம் உதறிக்கிட்டு இருக்கு. இதுல வண்டி போயிட்டு இருக்கும்போது என் மடியில வச்சு வெத்தில அடிக்க முடியுமா? மடியில வச்சா கிளவி அப்ப நீ வெத்தில கல்ல தூக்கிட்டா வர போற. ஏடி சைஸுக்கு சைஸா தினுசுக்கு தினுசா நீங்க மாத்திக்கிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு விடிய காலமே பெய்யறானே சொன்னியா? அது பிறகு சாயங்காலம் கிளம்பி அடுத்த நாள் காலையில தான் வர மாதிரி பேசி இருக்கிறியா? வயசானது எல்லாம் வருதுவா, நடக்கிறதுக்கு 7 காலையில 8 மணிக்கு கூட்டு போயிட்டு ராத்திரி குவாலி அடைஞ்ச மாதிரி 7 மணிக்கு போல வீட்டுல கொண்டு விடலாமா? அப்ப நீ பக்கத்துல இருக்க எக்கோ பார்க்குக்கு தான் போனோம். ஏடி எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். ஆமா ஆமா, இவதான் காரணம். கிளவி உனக்கு எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. மாறி பின்ன அது ஒரு முடிவெடுத்ததுன்னா நீ கேட்க வாட்டி செய்ய. ஒத்த கால்ல நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லிக்கிட்டு நின்னா இந்த பிரியா வீட்டுக்காரரையாக சொல்லணும். நீ எப்படி ஆடுதியோ அதே போல அவரை ஆடாது. இல்லன்னா ஒழுங்கா காலையில போயிட்டு ராத்திரி குவாலி கூட்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிருக்கலாம். நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த வயசானவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது, வீட்லயே போட்டுட்டு போவேன்னு சொன்ன கேட்டியலா? இப்ப அது வெத்தில கல்ல தூக்கிட்டு வர போகுதான். ஏன் சாரா, நீ எடுத்துட்டு வந்தா வரட்டு. ஆமா, அது விட்டா பஸ்ல அது மடியில வச்சு வெத்தில அடிக்கும், டிரைவருக்கு மடியில வச்சு வெத்தில அடிக்கும். யோசிச்சு பாருங்க, கல்ல எடுத்துட்டு வந்து ஒண்டர்லால எங்கேயாவது போய் வெத்தில அடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஏட்டி நான் சும்மா கண்ட இடத்துல எல்லாம் போய் இடிக்க மாட்டேன். இறக்கி விட இடத்துல 2 இடி இடிச்சு வாயில போட்டுக்கிட்டு வந்துருவேன். கிழவி அது எவ்வளவு பெருசா எத்தனை பேர் இருப்பாவன்னு தெரியுமா? ஏட்டி கழிஞ்ச வார மீன் கடைக்கு போயிருந்தேன். அதுல ஒருத்தி எல்லுக்கான வெத்தில தந்தா, அதை வாயில போட்டு மென்னுகிட்டு இருந்தேன். திடீர்னு கேமராயும் கொண்டு ஒருத்தன் வந்தான். என்ன ஊட்டி போறாமே? கிழவி யூடியூபர், ஏதோ ஒரு டியூப். அந்த எத்தனை வருஷமா வெத்தில போடுவியா? எந்த கடையில வாங்குவியா? எந்த கடையில நல்லா இருக்கும்? எத்தனை கேள்வி கேட்டான் தெரியுமா? இப்ப எல்லாம் பியூட்டி உங்களை விட பாட்டி எங்களை தான் விரும்பியாவ. அதனால எங்க நான் கள்ள தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாலும் 4 பேர் போனையும் கேமராயும் தூக்கிக்கிட்டு வருவாவ. நான் ஃபேமஸான உன் கொப்பனுக்கு நம்பி நல்லது. கிழவிக்கு வந்திருக்க வாழ்க்கைய பாத்தியலாங்க. ஆனா மாமியார் மருமகளுக்குள்ளாட்டிதான் சண்டை நடக்கும். பாட்டிக்கும் பியாட்டிக்கும் நல்லா பொருந்தி போகும். ஆனா உனக்கு உங்க பாட்டிக்கும் தான் ஒரு நேரம் சண்டை தீராது. கிழவிக்கு வாய் எப்படிங்க? வர சிங்க குட்டி, இவன் இங்க இப்படி ஓடாம். ஏச்சு என்னத்த நினைச்சுக்கிட்டு இப்படி ஓடின? பாட்டி ஐயா, சாரா எழுப்பி விடு. பாட்டி கைதா பாட்டி. இருடி மக்கா, ஒரு 5 நிமிஷம் இருந்துகிட்டு எழுமே. ஏலே உன் கண்ணை எங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வந்த? பாட்டி உயிரோட தானே இருக்குதியா? ஏலே மண்டை போட்டு கொல்லணும் தான் நோக்கத்துல வந்தியா? இல்ல பாட்டிமா, இடிச்ச இடியில உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா டூர் கேன்சல் ஆயிடும்ல. மன்னிச்சிடுங்க பாட்டிமா, உங்க உயிருக்கு எந்த சேதமும் இல்ல. நீ பாத்து வர மாட்டியா? பார்த்ததுனால தான் பாட்டி வந்த வேணா இது. பார்த்தனா பார்த்துக்கிட்டு அங்க இருந்து அப்படியே ஓடி வந்தனா உங்க மேல வந்து விழுந்துட்டேன். அஜய் இல்லாட்டாலே பாட்டிக்கும் உனக்கும் பொருந்தாது. ஏலே என்னத்தை பார்த்துக்கிட்டு வந்தல? பாட்டி வண்டி வந்திருக்கத பார்த்தேன். முத ஆளா வண்டிக்குள்ள ஏறி போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும்னு நினைச்சேன். இனிமேல ஒண்ணும் கெட்டு போவேல, இப்படியே போஸ்ட் கொடுத்துருங்க பாட்டிமா. நான் உங்களோட போட்டோ மட்டும் எடுத்துறேன். ஏலே டூர் ஃபன் ஸ்டார்டிங் அப்படினு ஸ்டேட்டஸ் போடண்டாமா? உன்னைய கொம்ம எந்த நேரத்துல பெத்தான் பாத்துட்டல. கிழவி நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அடிச்சாலும் பிடிச்சாலும் என் பியாட்டிக்கு என் மேல பாசம் இல்லாம இருக்குமா? இல்ல கிழவி, ஏதாவது உனக்கு ஆயிட்டுனா அது பிறகு அப்பா பிளானையே கேன்சல் பண்ணிடுவாரே. அந்த ஆளை போய் வெட்டில இடிச்சுக்கிட்டாது இருந்திருப்பேன். ஏக்கா வேற எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. நாம 2 பேரும் தான் கலக்கம். விழுந்த விழல மனசுக்கு வயிற்ற கலக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் அரதாக்காடு கலக்க போகுதேன். இது யாரு? புதுசா நிறைய பேர் வராங்க. இவங்களெல்லாம் நம்ம பார்த்ததே இல்ல. சாரா, பிரியா கல்யாண டைம்ல இந்த பையனை எல்லாம் நான் பாத்துருக்கேன். ஒருவேளை டாக்டருக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? இருக்கலாம். என்ன வாங்க. என்ன அஜய், நீயே வர போறியா? என்ன நான் இல்லாம எல்லாம் டூர் போக முடியுமா? வாங்க. அக்கா கனி இல்லையா? போன் பண்ணே போன் எடுக்க மாட்டேங்க. ஓ நீங்க எல்லாம் கனிக்கு ஃப்ரெண்ட்ஸா? ஆமாக்கா. நீங்க? நான் கனியோட அக்கா சாரா. ஓ நீங்க தான் சாராவா? என்ன தெரியுமா? இவளை யாருக்கு தான் தெரியாது? உங்களை தெரியாது, ஆனா உங்க வாயை பத்தி தெரியும். என் பேர நல்ல டேமேஜ் பண்ணி வச்சிருக்கா தானே? சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இவ எங்க இருந்து பறந்தடிச்சிட்டு வரா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தத நீயே வந்துட்ட. யார் இந்த பையன்? இப்படி போய் நல்லா விசாரிக்கா? நான் போய் உங்களுக்கு காபி எடுத்துட்டு வரவா? இல்ல ஜூஸ் ஏதாவது? ஒண்ணும் வேண்டாம், சும்மா இது. உளுந்து கவனிக்கியா? எங்க பெருமை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நல்லா கவனிக்கணும்ல. அடி வா, உன் கண்ணுக்கு நான் இப்பதான் படம் பாத்தியா? அதானே, அது நிக்கும் போது உன் கண்ணுக்கு நான் தெரியவேனா? யார் இது? இவ இப்படி வளைஞ்சு குழஞ்சு பேசா? என்ன அஜய், நீல நேத்துக்கு இங்க டார போட்ட போல.
இப்பதான் வந்து சேர்ந்தேன். ஒரு கிழவிய தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டுலாம் வந்து சேர்ந்திருக்கான். அந்த பொண்ணு தான் இவளோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். அந்த பையனை மட்டும் உளுந்து உளுந்து கவனிக்கியா? இது மட்டும் சஞ்சய்க்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்? அது நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் சாப்பிட்டதுக்கும் ஏதாவது எடுத்துட்டு வரேன். எடி ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. ஏன்ல வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கணும்ல. நானும் தான் வந்தேன். நான் என்ன நினைச்சேன்னா நான் வந்ததை என்ன ஹேக் பண்ணி இது என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். பார்த்தா என்ன என்ன ஏதுன்னு கூட கேட்கலையே நீ. நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமா நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, இதுவா புருஷன், அதனால நீ அவரை தான் கவனிப்ப. ஏன்ல இங்க பாரு, உங்க வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளையா இருக்கலாம். மாப்பிள்ளையா ஆக்கிட்டாவலாம். நாமளும் தானே இந்த குட்டிக்கு பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தோம். இந்த அண்ணன் எப்படி கரெக்ட் பண்ணாவ? அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பண்ணாத பாத்துக்கா. ஏக்கா நீ யார் இவங்க எல்லாம் சொல்லவே இல்ல. ஏக்கா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இவன் அனு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹாய்க்கா. ஆ இது ஆதி. ஓ எல்லாரும் உன் கிளாஸ்ல உள்ளவங்க தானா? இல்ல இல்ல நாங்க யூஜி ஃபர்ஸ்ட் இயர். ஆதியும் அவங்க ஃப்ரெண்ட் சிவானா இருக்காங்கல, அவங்க ரெண்டு பேரும் பிஜி ஃபர்ஸ்ட் இயர். எல்லாரும் உள்ள வாங்க. சீனியரும் டாக்டரும் இல்லையா? அவ எங்கேயாவது உள்ள உருண்டுகிட்டு கிடப்பாவ. நான் சொன்னோம்ல சரக்க வாய் ஒரு நேரம் மூடிக்கிட்டு இருக்காதுன்னு. அடியே போக போக பாருங்க எல்லாரும் இழுத்து தெருவுல போட்டாலும் போட்டுருவா. வந்தத பிரியாவையும் சஞ்சயும் கேட்டீங்க. பிரியாவை தெரியும், சரி ஒரே காலேஜ். சஞ்சய் எப்படி தெரியும்? இதுக்கு சஞ்சயனே ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல்ல தானே படிச்சான். ஆமா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்லயே படிச்சீங்க. இல்ல இல்ல, என் அண்ணாவும் டாக்டரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அண்ணன் கூட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு விருந்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாவ. என்னமோ ஞாபகம் இல்ல. சரி எல்லாரும் உள்ள வாங்க. பரவாயில்ல. இப்ப எல்லாரும் வந்துருவாவ. ஏட்டி எல்லாரும் என் கையை பிடிச்சு தூக்கி விடுட்டி. பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? வசந்திக்கு மவளுக்கு கண்ணுக்கு நான் இப்பதான் படேன். இந்த கண்ணை உருட்டிக்கிட்டு ஒரு பையன் நிக்கல. திருட்டு முழி கண்டியா ஓடி வந்தாண்டி அம்மா. யால இடிச்சுக்கிட்டு விழுந்தா எப்பா எலும்ப முடியாம கடந்து உருண்டுகிட்டு இருக்கேன். அடி ஏதாவது பட்டுட்டான். அதெல்லாம் கிழவிக்கு பில்டிங் ஸ்ட்ராங் தான். கையை பிடிச்சு எல்லாரும் தூக்கி விடுமாக்கா. வெட்டில இடிச்சு வாயில போட்டு மென்னுக்கிட்டு வரேன். அப்பதான் இந்த வலி எல்லாம் சிட்டா பறந்து போவோம். சிட்டா பறக்குறேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டே இல்ல? எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பிரியா, உன் மாமனார் மாமியார்லாம் எப்ப வராங்களோ? அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க மாமா. எங்க பக்கத்துல வந்துட்டாங்க இல்ல? ஆமா அங்கிள் இந்த பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப வந்துருவாங்க மாமா. சாராக்கு மாமியாரும் மாமனாரமும் வந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சொன்னாங்க இல்ல மாமா, சாரா மாமியார் ரொம்ப நேரம் எல்லாம் ஒரு இடத்துல இருந்துட மாட்டாவ. அதுக்குள்ளாடி கால் வலி கை வலி எல்லாம் அவங்களுக்கு வந்து கால் எல்லாம் வீங்கிரும். சாராக்கு மாமனார் இல்லாட்டாலே யாரு கூடாலே ரொம்ப ஒட்ட மாட்டாரு. சரி மக்களே, வீட்லயே 3 பொம்பளை பிள்ளைகள் இருக்கலாம். கை குழந்தை வச்சுக்கிட்டு வருவாங்களா? அந்த 2 பிள்ளைகளுக்காவது வரலாம். பையனோட ஒய்ஃப் வீட்டுக்கு வரணுமான்னு யோசிச்சாங்களோ என்னமோ. அக்ஷய் அம்மா வராம இருந்தா அதுதான் காரணமா இருக்கும். சரி அப்பனா கிளம்பலாம்ல? ஆமா அங்கிள், நம்ம வெளியே போகும்போது அம்மாவும் அப்பாவும் கரெக்டா வந்துருவாங்க. பிரியா மாமாக்கு மாத்திரை எல்லாம் பேக்ல போட சொன்னேன்லம்மா, போட்டியா? ஆமா தாமா எல்லாத்தையும் போட்டுட்டேன். வினித் அஞ்சு மக்களே உங்களுக்கு ஏதாவது எடுக்கணுமா? இல்ல இல்ல, தேவைப்படுறதெல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். சரிம்மா அப்ப எல்லாரும் உள்ள போயிருங்க, நாங்க இப்ப வந்துறியோம். பிரியா, சஜு எங்கேயாவது பாத்தியா? இல்லையே மாமாயா. தோப்புல இருந்து 2 வாழைக்கொலை வெட்டிட்டு வந்தேன். யாரும் சாப்பிடாம நாசமா போவோம். வழக்கமா கடைக்கு தான் கொடுப்போம். அதை தூக்கி பஸ்ஸுக்குள்ளாடி போடணும், ஆளை காணல. அங்கிள் நான் எடுத்து வைக்கிறேன். இல்ல சஞ்சய், அவன் வரட்டு. நானே எடுத்து போட, நீங்க போங்க. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு. மேல எங்க ரூம்ல ஒரு பேக் வச்சிருக்கோம், அதை மட்டும் எடுத்துட்டு வருவியா? சரி சரி அஞ்சு, நான் ரூம்ல போய் பேக் எடுத்துட்டு வரேன். நீங்க போங்க. ஏம்பல பிரியா, வினித் மேல போனாரு பத்தியா? ஆமா சஞ்சய் ஏதோ பேக் எடுத்துட்டு வர சொன்னார்ல. நீ எதுவும் தப்பா நினைக்காத, ரொம்ப வெயிட்டா இருக்கும் பத்தியா. எங்க 2 பேரோட திங்ஸும் ஒரே பேக்ல வச்சிருக்காரு. அதான் என்ன விடல வினித்த விட்டாங்க. நீ எதுவும் தப்பா நினைக்காத. அதான் பிரியா, நீயே பேக் வெயிட்டா இருக்குன்னு சொல்றேல, நான் ஹெல்ப்புக்கு போறேன். நீ ஹெல்ப்புக்கு போற அளவுக்கெல்லாம் அந்த வெயிட் இல்ல, அவரே தூக்கிட்டு வந்துருவாரு. ஏம்ல ஒத்தையில தூக்கிட்டு வரணும்ல, ரொம்ப வெயிட் இல்ல. அப்போ ரூமுக்கு நான் போக கூடாது தானே? எங்க வேணா போவா, வேணா நீயே தூக்கிட்டு வாமா. தேங்க்யூ. ஏன் நான் தெரியாம தான் கேட்கேன். இந்த நேரத்துல உங்களுக்கு இப்படி வெத்தலை அடிக்கணுமா? வெத்தலை திங்கிறதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்க்கணுமா? பாட்டி இன்னையில இருந்து நாளைக்கு ஃபுல் டே எப்படி வெத்தலை போடாம இருப்பியா? மத்த கள்ளத்துக்கு பேக்குக்குள்ள போட்டு கொண்டு தான் வருவேன். அவன் வசதி வாய்ப்பு வர வர வீட்டுல கிடக்க நாயில எல்லாம் பேக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு போறானே. நீங்க என்னடானா இந்த இத்து போன கல்ல தூக்கிட்டு வர நிக்கிறியா? இந்த கல்லுக்கு அருமையும் வெத்தலைக்கு அருமையும் உனக்கு தெரியுமா? இதை மட்டும் தூக்கிக்கிட்டு நான் வெளியே வந்தேன்னு வை, 4 பேர் போட்டையும் கேமரையும் பிடிச்சுக்கிட்டு என்ன பேட்டி எடுக்க வந்துருவாங்க. இந்த கல்ல வீட்டு வாசப்படியை தாண்டி எடுத்துட்டு வந்தியான்னு வைங்க, அது புறவிலேருந்து இந்த கல்லை நீங்க கண்டுக்கிடவே மாட்டியே சொல்லிட்டேன். ஏமா அத்தைக்காரி வாயை மூடுமா கொஞ்சம்ல. வெத்தலை போடாட்ட வாய் ஒரு மாதிரி இருக்கான். ஒரு மாதிரி இருக்கும்போது ஆடு மாடெல்லாம் அரைக்கலாம், ஏதாவது இலை தலையில வாய்க்குள்ள போட்டு விடலாம். இல்ல ராஜேந்திரா, என்னத்துக்காண்டியாக இவ்வளவு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த? பல இடத்துல எனக்கு மாமியார் ஆயிட்டு இருக்கா. நீங்களும் கொஞ்சம் வாயை குறைங்கம்மா. இதை தூக்கிட்டு வரேன்னு நிக்கிறியா? போற இடத்துல என்ன நினைப்பாவ? ராஜேந்திரா நீ வியானா பாரு, இதையே அதிசயம் சொல்லிக்கிட்டு எல்லாரும் சுத்தி நின்று போட்டோ எடுப்பாவ. பாட்டி இருந்தாலும் உங்களுக்கு நக்கல் பேச்சுதான். மக்கா
நீயே சொல்லு, வயசான காலத்துல எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒத்த கல்லு. 10 நிமிஷமோ 3 மணி நேரமோ ஒரு இடத்துக்கு போறேன் வாரம். இது ஒரு நாள் முழுக்க ஒரு இடத்துக்கு போறான். எனக்கு கல் இல்லாம என்னால உறங்க முடியுமாக்கா? என்ன ஜென்மமோ. நீ என்ன சாரி கட்டிட்டு நிக்க? அவ என்னடானா உள்ளாடி ஜீன்ஸ் பேண்ட் அது இதுன்னு எடுத்து வச்சிருக்கா. ஏன் தம்மா சாரி நல்லா இல்லையா? இல்ல டூருக்கு போறோம், நீ என்னடானா சாரி கட்டியிருக்க? நான் என்ன ஆசைப்பட்டா கட்டியிருக்கேன்? சஞ்சய் தான் சாரி கட்டினாதான் நம்ம போனோம், அப்படி இல்லாட்டா நான் கூட வரலன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு என்ன கல்யாண வீட்டுக்கு அவனை கூட்டு போறாரு. வர வர சஞ்சய் ரொம்ப தான் ரூல்ஸ் பேசுறாரு அத்தாம்மா. என்னதுக்கு இந்த சாரியை கட்ட சொன்னாருன்னு தெரியல. நீ போய் சுடிதார் போட்டுட்டு வா. அத்தாம்மா அவர் சாரி கட்டுன்னு சொன்னாச்சு. கல்யாண வீட்டுக்கு அவன் புருஷனை கூட்டு போறாரு. எதனை கேட்டா நான் பேசிக்கிட்ட, நீ போய் மாத்து. ஆ சரி அத்தாம்மா. பேக் வெயிட்டா இருக்குன்னு தான் நம்மள தூக்கிட்டு வர சொல்லியிருப்பான். ஹாய். நீங்க என்ன பண்ற? சும்மா. சும்மானா? உங்க ஹெல்ப்புக்கு தான். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ மத கீழே போ. பேக் வெயிட்டா இருக்குன்னு பிரியா சொன்னா. அதான் ஒத்தையில தூக்கிட்டு வந்துட மாட்டியல? அதெல்லாம் நான் தூக்கிடுவேன், நீ போ. எதுக்கு இப்படி துரத்திட்டே இருக்கீங்க? என்ன எப்படியாவது கலட்டி விட்டுறலாம்னு ஐடியாவா? கூட்டத்துல பெரியவங்க பேச்சு தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சீங்களோ? 7 மாசம் தான் டைம் கேட்டிருக்கலாம், அதுக்குள்ளாடி எப்படியாவது இவளை கலட்டி விட்டுலாம்னு நினைக்கிறீங்களோ? லூசு, நாங்க நினைக்கமோ என்னமோ நீங்க நினைக்க வச்சிருங்க. அது பிறகு என்ன கீழே போன்னு 5 பிரியா சிஸ்டர் வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பேக் தூக்கிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு தான் வந்தேன். ஹெல்ப் பண்ண போறேன்னு வந்தியா? இது என்ன பாகுபலி கல்லா? சும்மா உங்களை தனியா பாக்கிறதுக்கு காரணம் வேணும்ல. ஆனா நீங்க என்னடானா வெள்ளன்னு குறைச்சி துரத்திட்டே இருக்கீங்க. என் ஹெல்ப்புக்கு தானே வந்த, நான் கீழே போறேன், நீ தூக்கிட்டு வா. நான் பேக் எடுக்கிறதுக்கு வரல, அப்புறம் பேக் எடுக்க வந்தவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிதான். என்ன ஆச்சு உனக்கு? கட்டிப்பீங்க தானே? எது? என்னதானே கல்யாணம் கட்டிப்பீங்கன்னு கேட்டேன். பர்றா, ஏன் உனக்கு ஏதாவது வேற ஐடியா இருக்கா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா வந்துன்னு வைங்க, அழுதுகிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டோ இல்ல வேற கல்யாணம் பண்ணாமல அப்படியெல்லாம் இருப்பேன்னு நினைக்காதுங்க. ஆளை உங்களை போட்டு தள்ளிட்டு நான் அடுத்த வேலை பார்ப்பேன். என்ன நீ? ஆமா நான் தான். நான் என்னடானா நிஜமாலுமே தமிழக்கா மேல இருக்க பாசத்துல தான் 6 மாசம் டைம் கேட்டிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். வேற ஏதாவது வில்லத்தனம் பண்றதுக்கு நீங்க நினைச்சிருக்கணும். என்ன பண்ணுவீங்க அம்மனி? சொல்றோம்ல, கத்தி எடுத்து சடக்குன்னு குத்திட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கே டவுட்டா இருக்கு, நிஜமாலுமே உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு. நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே நடந்துகிட்டு இருக்கேன். போன் பேசுறேன், எங்கேயாவது கூட்டு போச்சுன்னா கூட்டு போறேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு என்கிட்டயே கேக்குது. ஒரு டச்சிங் கிஸ்ஸிங் ஒண்ணுமே இல்ல. என்ன சொன்ன இப்போ? நான் எதுவும் சொல்லலப்பா, சும்மா தான் நிக்கேன். ஏதோ சொன்ன மாதிரி என் காதுல கேட்டது. இல்ல நீ தள்ளி போ. என்ன தானே கட்டிப்பீங்க? எம்மா ஆமாம்மா, இசையாவ அப்பா கூட சேரத்துக்கு ஒரு 6 மாசம் டைம் கேட்டிருக்கேன்ல, அது வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டியா? நீங்க அப்ப கட்டிக்கோங்க, நான் இப்ப கட்டிக்கிறேன். அஞ்சு, யாராவது வந்துட போறாங்க, தள்ளு. வந்தா வரட்டும். இது என்ன உன் வீடுன்னு தான் நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்ல பாத்தீங்களா? அப்படி இல்லம்மா, ஒரு 5 minutes. என் பேரை டேமேஜ் பண்ணாம விட மாட்டா போல. இல்ல நம்ம தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கோமா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணம் நினப்புல, வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உண்மையா நானும் சொன்ன ஒன்றும் சின்ன கண்ண. கலட்டி விட்டுருவோன்னு எல்லாம் பயராத. தமிழ் பிரச்சனை முடிஞ்ச உடனே நமக்கு கல்யாணம், போதுமா? பயந்து கிறுக்கு மாதிரி பண்ணாத. சரிங்க சார், இனிமே பண்ண மாட்டா. சிஸ்டர் எப்ப வந்தீங்க? நானும் தாம்ல நிக்கேன், அவள்கிட்ட மட்டும் கேட்க இப்ப வந்தீங்கன்னு. நாங்க இப்பதான் வந்தோம். என்னம்மா அஞ்சு, வெயிட் தூக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்ட போல. வெக்கத்தை பாரு பிரியா. நிஜமாலுமே இந்த பேக கொஞ்சம் தூக்கிறது கஷ்டமா இருந்தா அதான் எப்படி தூக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. எப்பப்பா? நம்பிட்டோமே, நாங்க நம்பிட்டோம். என்ன மச்சான், டூர் ஒரே ஜாலியா இருக்க போகுது போல. உன் பேக் நீயே தூக்கிட்டு வா, நான் கீழே போறேன். இல்ல வந்ததுக்கு பேக்கையாவது தூக்கிட்டு போறேன். நானும் வரேன். அடியே பாத்தீங்களா கொழுப்ப, பேக் தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலாம். 4 வயசு குழந்தை கூட நம்பி இருக்காது, ஆனா நீ நம்பி இருக்க பத்தியா? சஞ்சய் அடிக்கடி அஞ்சு வினிதனா விட்டுட்டு போயிருவாருன்னு பயமா இருக்கு போல. ஆமா, 6 மாசம் டைம் கேட்டிருக்கான். பூ வைக்கல, நிச்சயம் முடியல, அப்ப கொஞ்சம் பயப்படாதானே செய்வாவ. அதனாலதான் நினைக்கிறேன் நான். போயிட்டு வந்ததான் பூ வைக்கிறத பத்தியாவது பேசுவோம். ஆனா இப்பதான் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு தெரியுமா? ஒரு டாக்டர் நீங்க, உங்களுக்கு பாரம் சொன்னா உலக நம்புமா? அடியே
நிஜமா பிரியா, அஞ்சுக்கு ரொம்ப நல்ல மனசு. இன்னைக்கு அஞ்சு இல்லைன்னா நம்ம கல்யாணமா நடந்திருக்காது, நம்ம சேர்ந்திருக்கவும் முடியாது. 2வது தடவையா என்னால அவங்களுக்கு கல்யாணம் நின்னுட்டே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வினிதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க வந்து சொல்லும் போதான் அவன் இதுக்கு சரிப்பட்டு வருவானான்னு தான் எனக்கு முதல்ல தோணுச்சு. ஆனா இப்ப பாத்தியா, இந்த மக்கு சாம்பிராணியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கா. தட் இஸ் கால்ட் அஸ் பொண்ணுங்க. ஓ, உங்களுக்கு பெருமையா இருக்கோ? இன்னும் கொஞ்ச நேரம் கூட விட்டா பேக்குக்கு பதிலா அவளை தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஒரு பேக வச்சே ரொமான்ஸ் நடத்தி முடிச்சிட்டாவ பத்தியா. நிஜமாலுமே அது வெயிட் தானா? நானே தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆமா, இவன் நல்லா தூக்குவா இந்த நேரத்துல. என்ன நேரத்துல? இல்ல ஒண்ணும் இல்ல. நாங்கெல்லாம் இதை விட பெரிய வெயிட்டே சுமப்பேன் தெரியுமா? சுமக்க தானே போறீங்க. எவரும் சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது. இறக்கி விடுங்க. உறவு சஞ்சய். இல்லாமல இருமனம் ஏதோ பேசுது. ஓட நீரோட இந்த உலகம் அது ஓடுவது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாதே நினைவில் வரும் நிறங்களே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல எல்லாரும் நம்மள வந்து தேடுவாங்க. எதுக்காக சாரி கட்ட சொன்னேன்னு தெரியுமா? உங்களுக்கு இப்ப எல்லாம் மண்டையில கிறுக்கு பிடிக்குதுல்ல, அதனால. அதான், நீ ஏன் சொல்ல மாட்ட? இங்க இருந்தே சொல்லி கூட்டு போறேன். என் கண் பார்வைக்குள்ளாடி இருக்கணும். நீ பஸ்ல ஆட்டம் போடக்கூடாது, ரைட் போக கூடாது, என் கூடாலே இருக்கணும். ஓ, என்ன பார்க்க விட்டுட்டு நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம்னா? நீ பண்ணாத என்ஜாய் எனக்கு எதுக்கு? நம்ம 2 பேரும் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக தான் போறோம். அப்ப நாம என்ஜாய் பண்ண போவேல, அப்படிதானே? வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியா வருவோம். அதுக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்து வேடிக்கை பார்க்கலாம்ல. கொஞ்சம் தூரமா போய் வேடிக்கை பார்ப்போம். ரொம்ப சாமர்த்தியமா பேசியதான் நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. உங்களுக்கு என்னதான் ஆச்சு திடீர்னு? இது வரைக்கும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஏதாவது ரூல் போட்டிருக்கீங்களா? நான் ஒண்ணு பண்ணா இப்போ உனக்கு புரியாட்டாலும் லேட்டா புரியும் இது எதனால பண்ணா அப்படின்னு. ரொம்ப ஸ்மார்ட்னு நினைக்காதுங்க. அத்தாமாவே என்ன சுடிதார் போட்டுவான்னு சொன்னாச்சு. என்னோ பண்ணிக்க, ஆனா பஸ்ல ஆட்டம் போடக்கூடாது, அங்க போய் எந்த ரைடும் போக கூடாது. இதெல்லாம் சம்மதம்னா சொல்லு, நம்ம கிளம்புவோம். இல்லைன்னா வீட்லயே இருந்துருவோம். சம்மதம். கத்தாத. சம்மதம். கத்தாதங்கிறீங்களா? சம்மதம். ஐயே, எதை பண்ணாதேன்னு சொல்றீங்களோ அதை தான் பண்ணுவேன். அப்ப வீட்லயே இருந்துருவோம். பஸ்ல ஆடுறதையும் ரைட் போடுறதையும் தவிர நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுவேன். அதையும் பாத்துக்கலாம். என் பார்வையில இருந்து எங்க தப்பிக்கேன்னு பாக்கலாம். அது என்னமோ பாட்டே போடல, நீ அதுக்குள்ளாடி ஆட ஆரம்பிச்சிட்ட. பாட்டு போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம யாருன்னு காட்டேன். ஆமா, இவ அப்படியே துள்ளி குதிச்சிருவா. இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டேன். ஏங்க, நான் உனக்கு கேட்கேன், தப்பா நினைக்காதுங்க. கேளு. கணிக்கு காலேஜ்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான்ல. 2 பேர் வந்திருக்காங்க. ஏன்? அதுல ஒரு பையன் கலரா இருக்கான்ல. ஆமா, இவங்க 2 பேர் பார்வையே சரியில்லைங்க. பார்வை சரியில்லையா? ஆமா, ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்காவ சிரிக்காவ. சஞ்சய் கூட கண்டம் காணாமல போயிட்டு இருக்காரு. ஒரே காலேஜ்ல படிக்காவ சிரிக்காவ, இதுல என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க நீ? இல்லங்க, இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. எப்படி சொல்ல? நம்ம அஜயன் தான் கண்ணியை கிண்டல் அடிச்சு கணிக்க பின்னாடி சுத்திட்டு இருந்தான். அவனை கண்டாலே பிடிக்காது இவளுக்கு. ஸ்கூல்லயும் கோயட் ஸ்கூல்ல தானே படிச்சா. அப்ப உள்ள பையனோட யாரு கூடாலையும் பேச மாட்டா. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துகிட்டு இருக்கா. அந்த பையன் வந்தோன்னு காஃபி போட்டு தரட்டா, டீ போட்டு தரட்டா, ஜூஸ் போட்டு தரட்டா. ஒரே காலேஜ்ல படிக்கிறதுனால கேட்டிருப்பா. இல்லங்க, என் கண் என்ன ஏமாத்தவே செய்யாது. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ளாடி அவங்களுக்குள்ளாடி என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்காட்ட பாருங்க. கண்டுபிடிச்சு என்ன செய்ய போற? அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு சொல்லேன். பெரிய டெரர் பீஸ் நினைப்பு. இவன் அந்த பையனை பார்த்து நெளிகிறதும் அந்த பையனை பார்க்கறதுக்கு நல்ல பையனை மாதிரி தான் இருக்கு. ஏய், என்ன யாதுன்னு தெரியாம கதை கட்டி விட்டுறாத. ஊர்கலவி மாதிரி ஆயிருவ பிறகு. அலப்பறை தொடங்கியாச்சு பத்தியா? சஞ்சய், நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் அந்த பக்கம் வரேன். நீ ஒரு பக்கமா வர வேண்டாம், விண்டோ சீட் பக்கமே இரு. இல்ல, நான் அந்த பக்கம் வரேன், நீங்க இந்த பக்கம் வாங்கன்னு. வழக்கமா விண்டோ சீட்டுக்கு தானே ஆசைப்படுவ. இன்னைக்கு நான் அந்த பக்கம் வரேங்க. எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் நான் பாத்துட்டாவது இருக்கேன். நீ இதுல இருந்தே பாத்துட்டு இரு. ஆனா ரொம்ப தான் டாக்டர் ஆயிட்டு இருக்கீங்கன்னா. இந்த பக்கம் வந்தியன்னா ஆடிக்கிட்டு இருக்காவ, திடீர்னு மேல வந்து விழுந்துருவாங்க. எல்லாம் பார்த்து நான் சிரிச்சிருவேன்னு என்ன குசும்பு. ஆமாண்டி, எனக்கு குசும்பு தான். நீ எப்படி இருக்குதியோ அப்படிதான் நானே இருக்க போறேன். ஏற்கனவே உனக்கு அடிக்கடி முடியாம ஆகுது, அதனால தானே. எந்த லெவலுக்கு போறியா நான் பாக்கேன்.